விஜய் சாருக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால பேப்பரை பார்க்காம உங்க கட்சியில இருக்கிற ஒரு 10 தொண்டர்களோட பேரை சொல்ல முடியுமா? கரூர்ல 41 பேர் செத்துட்டாங்க, சேலத்துல ஒருத்தர் செத்துட்டாரு, திண்டுக்கல்ல யாரும் செத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். யூ ஹேவ் டு கிவ் அஸ் ஆன்சர்ஸ். சேலத்துல நான் விஜய் சாரோட ஸ்பீச் பார்த்தேன். அந்த ஸ்பீச்ல அவர் சொல்றாரு, மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிறாரு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின். நான் ஒரு டாக்டர் கிட்ட போறேங்க. அந்த டாக்டர் உனக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னு நான் போய் டெக்ஸ்ட் புக்கை பார்த்துட்டு வந்து சொல்றேன்னா நான் அந்த கிளினிக்ல இருந்து ஓடி போயிருவேங்க, அங்க இருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த டாக்டருக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னே தெரியல. அதே மாதிரி மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற புரிதலே இல்லைன்னா எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்க கட்சியில பெண்களுக்கு எந்த சேஃப்டியும் செக்யூரிட்டியும் கிடையாது. இது நீங்க உங்க கட்சியில் இருக்கிற அஜிதா அப்படின்னு ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ண விதத்திலேயே தெரியுது. டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால முடிஞ்சா ஒரு 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. Your time starts now. விஜய் சாருக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால பேப்பரை பார்க்காம உங்க கட்சியில இருக்கிற ஒரு 10 தொண்டர்களோட பேரை சொல்ல முடியுமா? நீங்க அந்த கட்சியோட தலைவர்னா you should know their names. இன்னொரு விஷயம், ஒரு பாலிட்டிஷியனுக்கு தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.